ஒரு முரண்பாடு. கசி என்பது ஒரு முரண்பாடு, செல்லம் என்பது ஒரு முரண்பாடு. இந்த ரெண்டு முரண்பாடுகள் ஒன்றாக வந்து தான் ஒரு குடும்பத்தை நாம் படைக்கிறோம். ஸோ அந்த குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை ஒரு எதிர்காலம் இல்லாமல் என்று நாம் நினைக்கிறோம். இங்கே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை என்பது ஒரு முரண்பாடு. வயசாயும் சாகலாம், இளமையாகவும் சாகலாம். அந்த முரண்பாட்டில் உள்ளடங்கியவர் தான் இயேசு. 33 வயசுலேயே ஒழுங்கான சாவுல கிரிமினல் என்று எல்லாரும் அவரை வசைப்பாடக்கூடிய சாவைத்தான் இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நேசனுக்கு சொகுசான சாவை இறைவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவன் 43 44, இயேசுநாதர் 33, 10 வயசு ஜாஸ்தியா இவன் வாழ்ந்திருக்கான். ஆனால் இயேசுநாதருடைய முரண்பாடு, கடவுளே வந்தாருங்க, 33 வயசு தான் வாழ்ந்தாரு. இதாங்க இவர் 100 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, முரண்பாடு இதுதான். அதாவது வாழ்விலே நீண்ட நாட்கள் வாழ்வது ஒரு அருமையான வாழ்வு என்று சொல்ல முடியாது. சொற்ப காலத்திலேயே ஒரு சில பேர் அந்த நீண்ட நாட்கள் வாழக்கூடிய அனுபவத்தை குறுகிய காலத்திலே பெற்று விடுகிறார்கள். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரடாக்ஸ், ஒரு முரண்பாடு. இப்படியாக வாழ்விலே இந்த துன்பமும் இன்பமும் அழுகையும் சிரிப்பும் வேதனையும் நிம்மதியும் இப்படி முரண்பாடுகளை வைத்தது தான் இந்த வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய மாதிரியில் கூட இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய மாதிரியிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.